அணிவதா என்று சொல்லி காவலன் கையிலே கொடுத்து தன்னுடைய பட்டத்தியாரியாகிய ஐவாரதம் என்று சொல்லக்கூடிய வெள்ளையாரை இடத்தில் கொடுக்க சொன்னார். காவலன் அந்த மலர் மாலையை கொண்டு தேவேந்திரன் வெள்ளையார் இடத்தில் கொடுக்க யானை யாரது துதிக்கையால் வாங்கியது கழுத்தில் அணிந்ததா துதிக்கையால் சுழற்றி பூமியிலே போட்டு காவலை மதித்தது. இதை கண்டான் துர்வாசமாமணி. மாமணி நினைத்தான், தேவேந்திரா உன்னை வதித்து இந்த மலர்வாரி உன்னிடத்தில் நான் தந்தேன். உன்னிடத்தை கொடுத்ததுக்கு என்னை மதித்த காரணத்தினால் இன்று முதல் நீ அமராவதி லோகம் தேவாதி தேவராகிய நீங்கள் எல்லாம் சக்தியானது இழந்தவர் என்று துர்வாசன் சாபத்தை கொடுத்தார். துர்வாச மாமுனி சாபத்தை கொடுக்க தேவாதி தேவ அப்போதான் தேவர்கள் சொன்னார்கள், சுவாமி தபத்திலே பெரியவர் கோபத்திலே கொடிய துர்வாசமாமுனிவர் ஒரு மாலையை கொண்டு வந்தார். அதை நாங்கள் அவமதித்த காரணத்தினாலே தேவாதி தேவராகிய நாங்கள் எல்லாம் சக்தியானதை இழந்தவர்கள் என்று சாபத்தை கொடுத்து விட்டார். இழந்த சக்தி மீண்டும் வர வேண்டும். அப்போதான் ஆண்டவன் சொல்லுகிறார், இழந்த சக்தி மீண்டும் வர வேண்டுமானால் நீங்கள் தேவ அமிர்தம் சாப்பிட வேண்டும். சுவாமி, அந்த அமிர்தமானது எங்கே கிடைக்கும்? அமிர்தம் வேண்டுமானால் திருப்பார் கடலை தாரியாக உண்டு பண்ணி மகேந்திரகிரி பர்வதத்தை அதிலே ஒரு மத்தாக நிறுத்தி ஆதி சேடராகிய வாசி என்ற மாமை கயிறாக கொண்டு திருப்பார் கடலை இறந்துகிறாரோ அமிர்தம் பிறக்கும். ஆனால் கடையக்கூடிய சக்தி உங்களிடத்தில் இல்லை. அதனால நீங்கள் துணைக்கு அசுரரை அழைத்து செல் என்று ஆண்டவன் சொன்னார். ஆண்டவன் சொன்ன வார்த்தை கேட்டு அப்படியே
எதற்காக காசிமா முனிவருக்கு மனைவிமார்கள் 2 பேர்கள் மூற்றவள் அதிதி இளையவள் திதிதி. அதிதி வயிற்றிலே பிறந்தது தேவர்கள், திதிதி வயிற்றிலே பிறந்தது அசுரர்கள். 2 பேர்களும் அண்ணன் தம்பிதான், என்ன கிடையாது, ஒற்றுமை கிடையாது, சகிப்புத்தன்மை கிடையாது, விட்டுக் கொடுக்கிற மனப்பக்குவம் கிடையாது. எதற்கிடந்தாலும் நீயா நானா எதிரும் முதிரமாக இருக்கார்கள். தேவர்கள் வருவதை கண்டு அசுரன் பார்த்து கொண்டிருக்கிறார். தேவர்கள் வந்தார். அசுரர்களே, இந்த உலகத்திலே பிறப்பு என்றிருந்தால் இளமை என்பது போகும், முதுமை என்பது வரும். இளமை என்பது போகாமல் முதுமை என்பது வராமல் என்றுமே நாம் அன்று கண்ட மேனியாக இருக்க வேண்டும். அப்படியானால் என்ன வழி என்று அசுரன் கேட்டார். தேவர்கள் விவரத்தை சொன்னார். தேவர்கள் விவரத்தை சொன்ன போது அன்னை வார்த்தையோடு கேட்டு